கடவுளுடைய முன்னிலையில் இந்த கேஸ் வருது, ஆண்டவர் முன்னாடி இந்த கேஸ் வருது. விபச்சாரத்தில் இந்த பெண் கை மெய்யமாக பிடிபட்டால் பெண் இங்கே, ஆண் இங்கே. முதல் கேள்வி, நொங்கு தின்ன ஓடி போயிட்டா, நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான். பெண் முடியல, எதிர்த்து பேச முடியாது. ஆணாதிக்க சமுதாயம் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது இல்லையா? பொம்பளை பிள்ளை பேசாத, வாய மூட, சொல்றது இல்லையா? சொல்றது இல்லையா? சொல்றோம். அந்த நாட்கள் நினைச்சு பாருங்க. அந்த விபச்சாரத்தில் கையமையமாக பிடிப்பட்ட அந்த பெண்மையை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த பெண் விபச்சாரத்தில் கையமையமாக பிடிப்பட்டு இருக்கிறால் மோசனின் சட்டப்படி இவளை கல்லால் இருந்து கொல்ல வேண்டும். மோசனின் சட்டம் என்ன சொல்லுது? கொல்லணும், சாவடிக்கணும், கல்லால் அடிச்சு சாவடிக்கணும், அவ்வளவுதான். மோசனின் சட்டம் கொல்லுவது, கடவுளுடைய சட்டம் இரக்கம் காட்டுவது, மன்னிப்பது. மோசனின் சட்டமா கடவுளுடைய சட்டமா? கடவுளுடைய சட்டம். நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்கன்னு உங்களோட ஒரு கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு விபச்சாரத்துல வர புருஷன் வந்துதான் நீங்க உங்க வீட்டுல வந்து நிறுத்தணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேரு பொய் சாட்சிக்காக, உன்னுடைய நன்மைத்தனத்துக்காக உன்னுடைய வீட்டுல ஒருத்தரை குற்றவாளியா நிக்க வச்சிருக்கிறேன். உன்னுடைய நாத்தனாவோ, உன்னுடைய அண்ணனோ, அண்ணன் முண்டாட்டியோ, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்களோ எத்தனை பேர் மேல அவமானமா பழி போட்டிருக்கோமா இல்லையா? ஏங்க, விபச்சாரம் தான் செஞ்சு ஒரு பொண்ணை கையில் பச்சு போயிட்டு ஒரு இவ குற்றம் செஞ்சவன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாதுங்க. நான் ஒருத்தரை பார்த்து கெட்டு போனேன்னு சொல்லுங்க, அந்த சொல்லு கூட மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு தான். கரெக்டா? கரெக்டு. இவன் கெட்டு போனேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அநீதி. இன்னைக்கு நீங்க நானும் பேசுறது இல்லையா? பேசி இருக்கிறோம். பக்கத்து வீட்டு பெண்ணை பத்தியோ அல்லது உன்னுடைய சொந்தக்கார பெண்ணை பத்தியோ பேசி இருக்கிறோம். அப்போ அந்த பரிசெயருக்கும் சரிசெயருக்கும் நீங்க நாம சலைச்சுங்களா? யாருக்கு யாரும் சலைச்சும் கிடையாது. நேரம் கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு போயிடுறது, கோத்து விட்டு போயிடுது. கரெக்டா? எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம். சாமி நீயே, நானும் பாவிதான், நான் பண்ண புனிதனா, நானும் பாவிதான், என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பாவம் செய்ய முடியுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா கடவுளுடைய இரக்கம் தேவைப்படுகிறது, எனக்கும் தேவைப்படுகிறது. கடவுளுடைய இரக்கம் எனக்கும் தேவைப்படுகிறது. அப்ப நான் மட்டும் இன்னிலிருந்து குதிச்சு வந்துடல. அப்ப இன்னைக்கு ஒருத்தருடைய நற்பெயரை கெடுப்பதும் என்பதும் பாவம் தான். அப்ப அந்த பெண்ணானவள் அங்க கொண்டு வந்து போடுறாங்க, மோசேயின் சட்டப்படி அங்க கொல்லணும்.